வர இருப்பவர் நீர்தாமா அல்லது வேறு ஒருவரை எதிர்பார்க்க வேண்டுமா? இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கலாம்னு இருக்கிறேன். இதுல எல்லாருமே காய்ச்சல் வந்திருக்கு இல்லையா? இது வரைக்கும் எனக்கு காய்ச்சலே வரல அப்படின்னு வச்சிருக்கிறீங்களா? சொல்லவே சரி. அப்படி இருந்தால் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, ஏன் கேட்குற அப்படின்னா, நம்ம சிறியவர்களாக இருந்தாலும் சரி, என்னது பெரிய முதலமைச்சராக இருந்தாலும் சரி, ஆயராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் காய்ச்சல் என்பது எல்லாருக்கும் வரும், மனிதர்களாக நமக்கு. ஏன் இதை சொல்கிறேன் என்றால், இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் சொல்கிறார், இந்த மனித குலத்துல மனிதர்கள் மத்தியில யார் பெரியவரா? இயேசுவே சர்டிபிகேட் கொடுத்திருக்கிறார். மனிதராய் பிறந்தவர்களுள் திருமுழுக்கு யோவானை விட பெரியவர் எவரும் தோன்றியதில்லை. அப்ப இது மனிதர்களாகிய நாம் கொடுத்த சர்டிபிகேட் கிடையாது. யாரு? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு நபர் திருமுழுக்கு யோவானை இவ்வாறு பார்த்து சொல்கிறார். நம்ம ஆண்டவர் உங்களையும் பார்த்து, மனிதர்களாகிய பிறந்தவர்களுள் என்னது உங்க பேரை சொல்லி ஆண்டவர் சொல்றார். என்னன்ட்டு, மனிதர்களாய் பிறந்தவர்களுள் பெரியவர் எவரும் இல்லை அப்படின்னா எவ்வளோ ஒரு பெரிய பாக்கியம். திருமுழுக்கு யோவானுக்கு எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். பிரியமானவர்களே, இப்பேற்பட்டவர் நம் அனைவருக்கும் தெரியும். திருமுழுக்கு யோவான் என்னது மாட மாளிகையில் வாழவில்லை, மாறாக எங்க வாழ்ந்தார்? பாலைவனத்துல. அவர் போட்டிருந்த ட்ரெஸ் என்னது? ஜீன்ஸ் பேண்ட் போட்டிருந்தாரா? இல்லை, ஒட்டக முடியல போட்டிருந்தாரு. சாப்பிட்றதுக்கு ஏதோ கிடைச்சது சாப்பிட்டுட்டு இருந்தார் அந்த காட்டுல, இல்லையா? அதுதான் அவருடைய வாழ்க்கை முறை. எதற்கு ஆண்டவர் இவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை திருமுழுக்கு யோவானுக்கு கொடுக்கிறார்? ஏனென்றால் திருமுழுக்கு யோவான் தன்னுடைய சிறிய வயது முதல் தன்னுடைய வாழ்நாள் வரை கடவுளுக்காக வாழ்ந்தார். முழுவதும் ஒருத்தல் முயற்சிகள் மேற்கொண்டார், பல முயற்சிகள். ஆனால் அவருக்கு என்னது? வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கையில், விசுவாசத்தில் ஒரு தடுமாற்றம், நம்பிக்கையில் ஒரு தடுமாற்றம் நிகழ்கிறது. இன்றைய நற்செய்தியில் வாசித்து கேட்டோம். திருமுழுக்கு யோவான் எங்க இருக்கிறார்? சிறையில், ஜெயில இருக்கிறார். எங்க இருக்கிறாரு? யோவான் சிறையில் இருந்த போது யார் அனுப்புறாரு? தன்னுடைய சீடர்களை இயேசு கிட்ட